ஏன் பார்ப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். ஏன் பார்ப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். கோயில கட்டினேன், கோபுரம் கட்டினேன், கலசம் கட்டினேன், கற்பக்கரகம் கட்டினேன், உள்பீடம் கட்டினேன், எல்லாம் கட்டினேன். சில நானே செதுக்கினேன், தோலை தூக்கிட்டு வந்தேன், உள்ள வண்டியை வச்சேன், அப்படி நின்னேன். அவன் ஒரு செம்பள தண்ணியோட வந்தான். ஓம் சுபலாம் பக்கத்துக்குள்ள வரக்கூடாது, நீ வந்தா தீட்டு, வெளியில ஒண்ணாம் பாரு. அப்ப நான் வந்தேன் மாறா, அன்னைக்கு தாண்டா நான் அடிமையானே. கோயில் என்னது, சாமி என்னது, நீ யார வெளில போட நம்ம சொல்லாம. அப்ப கட்டும் போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு, தூக்கி வைக்கும் போது வராத தீட்டு, இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துருமா? இப்படி இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதி இருக்கிற மனுஷன் நினைக்காத. அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம் சொல்லல, அதுல அவன் ஒரு அவதாரம். இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்பன். நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ? நீ தகுதி பார்த்து எங்க அப்பா ராஜ்யசபா கொடுத்தீரா? தலித்துன்னு கொடுத்தாங்க. எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பாக்குற. அப்ப நீ என்ன சுமத்தப்பட்ட தீண்டாமை, இந்த சாதி இது இன்னும் போகுது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயில் வெளியில் நிறுத்தணும். நீ பூரி ஜெகநாதர் கோயில்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்முவே வெளியில் நிறுத்தணும், கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணும் தான். நீங்க அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிக்க வச்சவங்க தானே. ஆனா எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின் போட்டவங்க தானே. நீங்க எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜெய்? பாரத மாதா நிக்கல, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? குழி பறிச்சது நானு, கல்லுடைச்சு கொண்டாந்தது நானு, சாரம் கட்டி மேல தூக்கி ஏத்துனது நானு, கோபுரம் கட்டினது நானு, கலசம் செஞ்சு வச்சது நானு, கற்பக்கிரகம் கட்டினது நானு, சாமி சிலையை டொச்சுன்னு குத்தி செதுக்குனது நானு, தூக்கிட்டு வந்து உள்ள இறக்குனது நானு, கொஞ்சோண்டு செம்புல தண்ணியை கொண்டாந்து கல்லு சாமி ஆயிடுச்சு. ஆளா கெட் அவுட், உள்ள வந்தா தீட்டுட்டான். சிறப்பு கட்டாரா நாய, ஏன் கோயிலுக்கு நீ நின்றுட்டு என்னைய தீட்டுங்க வெளியோடா அப்படின்னு சொல்லி இருந்தா உன் தாய்மொழியும் கோயிலுக்குள்ள வழிபாடு. நான் கேட்கிறேன், ஒரு நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு, ஸ்டெர்லைட்டா வேடிக்கை பாப்பானுங்க, குளங்களம் அணுகுலியா வேடிக்கை பாப்பானுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டமா வேடிக்கை பார்ப்பானுங்க, நீட்ல அனிதா எத்தாலா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜிஎஸ்டி போட்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சா வேடிக்கை பார்ப்பானுங்க, பண மதிப்பிழப்புல ஏடிஎம் வாசல்ல நம்மள நிக்க விட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, மாட்டு வச்சு சாப்பிட அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, இஸ்லாமிய பேர்ல மக்களை கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, கஜா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க, தானே புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க, வர்த்தா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜல்லிக்கட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க. ஏன்னா அவனுங்க பார்ப்பானுங்க, அதனால வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பானுங்க. எங்களுக்கும் பாப்பானுக்கும் நடக்கிற சண்டை 2000 வருஷ சண்டை. ஏன் பார்ப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான்.